Hello everyone, this is Balaji. மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுன்றது பார்ப்போம். யூஎஸ் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்ட்லாம் எப்படி முடிஞ்சிருக்குன்றது வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். சில கமெண்ட்ஸும் வந்திருக்கு, அதை பற்றியும் பேசுகிறேன். ஆட்டோ ஸ்டாக்ஸில் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆட்டோ செக்டரில் சில ஸ்டாக்ஸ் பற்றியும் சொல்கிறேன். தமிழரசன் அப்படின்றவர், இஃப் கோல்டு ஸ்டார்டட் புல்லிஷ்னஸ் தென் ஸ்டாக் மார்க்கெட் வில் ஸ்டார்ட் டு ஃபால் ரைட். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே ட்ரெடிஷ்னலாக பார்க்கும் போது ஈக்விட்டி மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஹெட்ஜிங்காக வந்து கோல்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக. அந்த ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷனை வந்து பீட் பண்ணுறதுக்காக ஹெட்ஜிங்காக வந்து கோல்டு ஆக்ட் ஆகும். அது வந்து ஒரு மைனர் ஃப்ளக்சுவேஷன் தானே தவிர ட்ரெண்டை வந்து இம்பேக்ட் பண்ணாது. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 years 15 years டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் ஏறிட்டுருக்கும் ஒரு சைடு, இன்னொரு சைடு கோல்டு மார்க்கெட்டும் தொடர்ந்து ஏறி தான் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ட்ரெண்டை பாதிக்காது. அதுக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்குது, கோல்டுக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்குது, ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குன்னு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்குது. அது வந்து மைனர் டேர்மில் ஒரு ஹெட்ஜிங்காக ஆக்ட் ஆகுமே தவிர ட்ரெண்டை பாதிக்காது தான் என்னோடய வியூ. ஸோ அதனால் அது கம்ப்ளீட்டாக அது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம். சதீஷ்குமார், அண்ணா ஆட்டோ பிரேக் ஆல் டைம் ஹை, இப்போ வாங்கலாமா? ஆட்டோ செக்டர் ஆல் டைம் ஹை உடைக்கொண்டது நம்ம சொல்லியிருந்தோம், உடைச்சிருக்கு. இப்போ ஆட்டோ ஸ்டாக்ஸ் தான் நிறையவே வந்து நல்லாவே இருக்குது. சின்ன சின்ன ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாரத் இது வந்து டிஃபென்ஸ்லேயே வரும், ஆட்டோலேயும் வரும். இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹையை உடைச்சிருக்கு. லுக்கிங் குட், கிராஜுவல் அப்சைட் வந்து பாசிபிள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2430 பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ செக்டாரில் டிஃபென்சிவ் ஸ்டாக்னால் டிவிஎஸ் மோட்டார் தான் சொல்லுவேன். வால்டாலிட்டி ஸ்டாக்கு, பட் அதுக்கான ரிட்டர்ன்ஸும் வந்து ஹெவியாக கொடுக்கும். இந்த ஸ்டாக்கு ஒரு பெரிய ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு 3 weeks பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து 22% மேலே இருக்குது. பட் இப்போ என்னென்னா ஆல் டைம் ஹை உடைச்சிட்டு இப்போ நியூ ட்ரெண்டில் இருந்து இருக்குது. கிராஜுவல் அப்சைடு இருக்கும். ஸ்விங்குக்கு வாங்குறவங்க இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் வால்டாலிட்டி ஸ்டாக்கு சடனாக கூட ஃபாலோ ஆகலாம். இப்போதைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஜாஜ் ஆட்டோ, இந்த ஸ்டாக்கு இதுவும் ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. பிரேக் அவுட் ஆனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோ இண்டெக்ஸ் உடைச்ச மாதிரி இதுவும் உடைக்கும். 12,217 தான் ஒரு ஆல் டைம் ஹை உடைச்சேன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாமே நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பல, மெஜாரிட்டி ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து இப்போ பர்ஃபார்ம் ஆன ஆரம்பிச்சிருக்கு. ஏபிஎல், அப்போலோ டியூப்ஸு இது நல்ல சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிற ஸ்டாக். இல்லை நான் வந்து ஆல் டைம் ஹையில் வேணாம், இப்போ இந்த டிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏபிஎல், அப்போலோ டியூப்லாம் இப்போ தான் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகுது, ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். அப்புறம் போஷ் லிமிடெட், அதுவும் நல்லாயிருக்கு. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து இன்னொரு கமெண்ட் என்னென்னா மாதவன் அப்படின்றது, குட் ஈவினிங் பாலாஜி, ஆல் அதர் மார்க்கெட் மூவிங் ஹையர் பட் இந்தியன் மார்க்கெட் இஸ் நாட் ஷோவிங் தட் மச் ரிசம்பிள்ஸ். அதாவது கோவிட் டைம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் மாதிரி பெரிய ரேலி கொடுக்காத ஸ்டாக் மார்க்கெட் வந்து எதுவுமே இல்லை. எல்லா ஸ்டாக் வேர்ல்டில் இருக்க ஸ்டாக் மார்க்கெட்டை விட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தான் வந்து ஆஃப்டர் கோவிட் கிராஷுக்கு அப்புறம் பெரிய லெவலில் ரேலி கொடுத்தது. இப்போ வந்து ஸ்லோவாக இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்களாம் இன்னும் பெரிய லெவலில் ஏறலை. ஸோ அதனால் ஓவராலாக ஏறிட்டுருக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் கூட. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் இப்போ ஸ்லோவாகுது, ஆனால் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகலைன்றது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்லோவாகுது, சைட்வேஸில் போகுது, ஆனால் டவுன் ட்ரெண்ட் ஆகலை. ஸோ அது ஒரு ப்ரீத்திங் ஏரியா, அதாவது ஒரு மந்த நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இப்போ இந்தியன் மார்க்கெட் இருக்குது. டவுன் ட்ரெண்ட் வந்து கிடையாது. இப்போ இருக்கிற கண்டிஷன் வந்து மந்த நிலை. இது வந்து எல்லோரும் ஒத்துக்கணும். மார்க்கெட் வந்து ரேஞ்சு பவுனில் மந்த நிலையில் தான் இப்போ சுற்றிட்டுருக்கு லாஸ்ட் ஒரு 2 years-ஆகவே. இந்த டைமில் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மிட் கேப், ஸ்மால் கேப்பு, நிஃப்டி 500 இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த டைமில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். லார்ஜ் கேப்லாம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. இப்போ ஸ்டார்ட் ஆகுது, இது எப்படி டெவலப் ஆகுதுன்ற வந்து பார்ப்போம். ஓகே, ரைட்டு. இன்னொருத்தர் கேட்டிருந்தார் ஜின்னா அப்படின்றவர், தேங்க்யூ சார். சிஎஸ்கே பற்றி சொல்லுங்கள். சிஎஸ்கே ஐபிஓ பற்றி கேட்குறீங்களா என்னன்னு தெரில. இதை பற்றி நியூஸ் வந்தது. இது வந்து அன்லிஸ்டட் ஷேராக தான் வந்து இப்போதைக்கு வந்து இருக்குது.
அன்லிஸ்டட் ஷேரோட ப்ரைஸ் வந்து இப்போ அரௌண்ட் வந்து 250 300 இப்போ வந்து இருக்குது. இது ஐபிஓ அப்ரூவல் கொடுத்து வந்து அதெல்லாம் டோனி இருக்கிற வரைக்கும் வேறு கதை. இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. நியூ பிளேயர்ஸு அந்த ஒரு ரேப்போ சொல்லுவோம்ல, இந்த டீமோட அந்த ரேப்போ வந்து இப்போ சிஎஸ்கேல அந்தளவுக்கு இல்லை. ஸோ அது சிஎஸ்கே ஐபிஓ வந்தாலும் அது எந்தளவுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வேல்யூவேஷனில் எப்படி ரிப்போர்ட் ஆகுன்றதெல்லாம் நம்ம அடுத்தது தான் பார்க்கலாம் செகண்டரி மார்க்கெட்டில். இப்போதைக்கு வந்து எந்த நியூஸும் இல்லை ஐபிஓவை பற்றி, டேட்லாம் எதுவும் சொல்ல, வந்தால் பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்லாம் பாசிட்டிவ் தான் முடிஞ்சிருக்கு ஃப்ரைடே. நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 79 பாயிண்ட்ஸ் வந்து ஹையரில் ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு ஃப்ரைடே. ஸோ இட்ஸ் மீன்ஸ் ஃப்ளாட் ஓப்பனிங், ஃப்ளாட் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மண்டே ஓப்பனிங் வந்து நாளைக்கு ஃப்ளாட் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். க்ளோசிங் வந்து டே க்ளோசிங் வந்து ஒரு மாதிரி சைட் வேஸில் தான் வந்து முடிஞ்சிருக்கு, சின்ன செல்லிங் ப்ரெஷரோட. ஸோ எனி வீக்னஸ் பிலோ இந்த ப்ரீவியஸாக இருக்குல்ல 24,500 அதுக்கு கீழே வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டு 1 வீக்காகவே அப்சர்வ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்த தான் சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. நீங்கள் இது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, லாஸ்ட்டு 5 days பாருங்கள், போன வாரம் மட்டுமே மார்க்கெட் வந்து நல்லா ஏறி முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த லோ வந்து 24,500. டியூஸ்டேவும் 24,500 ப்ரீச் பண்ணுற ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் முடியல. வெனஸ்டேவும் 24,500 டெஸ்ட் பண்ணியிருக்கு. தேர்ஸ்டே மட்டும் தான் டெஸ்ட் பண்ணல. ஃப்ரைடேவும் கிட்டத்தட்ட 24,500 பக்கத்தில் நெருக்கத்தில் தான் வந்துருக்கு. ஸோ அந்த 24,500ன்றது போன வாரம் ஃபுல்லாகவே வந்து முக்கியமான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்குன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்த பிரேக் ஆச்சுன்னா இந்த வாரத்துக்கு ஒரு செல்லிங் ட்ரிகர் ஆகும். அதாவது 24,500க்கு பிலோ வந்ததுன்னா சொல்கிறேன், இன்னும் வரலை, வந்ததுன்னா செல்லிங் ட்ரிகர் ஆகும். அப்படி வராமல் அதுக்கு மேலே ரீட்டைன் ஆகிட்டே இருந்தால் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான். ஏன்னா வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீட்ரேஸ் ஆகிற மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ 24,500ன்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக வந்து அப்கமிங் டேஸில் இருக்குது. இப்போதைக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்னாம் போது ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் ஆச்சுன்னா ஒரு 24,600க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள். இதான் வந்து கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது, பார்த்துருப்பீங்க. அந்த டேரிஃப் நியூஸு, திருப்பி வந்து டேரிஃப் நாங்கள் போட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம், அந்த ரஷ்யாவுக்கு என்னைக்கடா அந்த பில் சேங்ஷன் பண்ணதுக்கு ஏதோ ஒரு திங் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான். அது மார்க்கெட் எப்படி டைஜஸ்ட் பண்ணுதுன்றதை பார்த்தா நம்ம ரியாக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் லுக்கிங் குட், எந்த ஒரு பேனிக்கும் இல்லை. இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஃப்ளாட் ஓப்பனிங் பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஆகஸ்ட் 15th ஸ்டார்ட் ஆகுது. விருப்ப போகிறவங்க வந்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி டைமில் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ரி எடுக்க முடியும். அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங்க்கு மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டிப்பில் வாங்கணும், எங்கே ஆவரேஜ் பண்ணணும், எப்போ வாங்கக்கூடாது, எப்போ வெயிட் பண்ணணும், இது எல்லாமே வந்து பியூராக வந்து டெக்னிக்கல் பேஸ் பண்ணி எடுக்கிற டிசிஷன். இதெல்லாம் இவ்வளோ கிளாரிட்டியாக யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் பியூர் அண்ட் பியூர் வந்து டெக்னிக்கலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு. ஸோ அது வந்து கற்றுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்ஸ்டாக்கில் வந்து ஏதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஏதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க. அப்ஸ்டாக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மெம்பர்ஸுக்கு வந்து என்னோடய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கிடைக்கும். நம்ம யூடியூப்பில் ஒரு 5-10 நிமிஷம் பேசுகிறத தாண்டி லைவ் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக உங்களோட ட்ரேடிங் பொசிஷனில் நீங்கள் எடுக்கிற டெசிஷனுக்கு என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கலாம். நானே நிறைய பக்கெட் லிஸ்ட்டில் எனக்கு ரெக்கமெண்ட் ஆகிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் ரிஃபைன் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இதெல்லாமே வந்து என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சன் கீழே இருக்க கிளைண்ட்டுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் கொடுக்குற கைடன்ஸ். விருப்ப போகிறவங்க அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்கள். ரைட். ஸோ மிக்க நன்றி நண்பர்களே, பார்ப்போம். தேங்க்ஸ்.